நமஸ்காரம். ஸ்ரீ ராமாயணத்தில் ராவணன் சீதையை தூக்கி போக வந்தான். மாயமான் மாரீசனுக்கு பின்னே லக்ஷ்மணன் சென்று விட்டார். ஒரு பொய் சந்நியாசியாய் கபட சந்நியாசியாய் வேஷமிட்டு கொண்டு ராவணன் சீதையனிடத்தில் பேச முற்பட்டான். தான் யார் என்பதை சட்டென்று வெளிப்படுத்தி, நான் உன்னை என் ராணியாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று ராவணன் கூறினான். அது கேட்ட சீதை வெகுண்டாள். ஒரு நாளும் ராமனுக்கு நிகராக மாட்டான், உன்னை நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்று சீதை கூறினாள். அப்போது ராமனுடைய பெருமைகளை எல்லாம் சீதை அடுக்கினாள். சத்தியமே பேசுபவர் ராமர், சிறந்த வீரர், அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர், படிப்பாளி, பேரழகர், பிரஜைகளுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் நல்லது செய்யக்கூடியவர், பிரஜைகளால் கொண்டாடப்பட்டவர், நல்ல புகழ் படைத்தவர், யாரும் அவரை நல்லவரென்னே புகழ்வார்கள். இதெல்லாம் ராமனுக்கு இருக்கிற உயர்ந்த குணங்கள். அவனோடு ஒப்பிட்டால் ஒரு உயர்ந்த சிங்கத்துக்கு முன்னால் நரி நிற்கிறா போலே நீ இருப்பாய். சிங்கத்துக்கு 4 கால், நரிக்கும் 4 கால் என்பதற்காக நரி சிங்கத்துக்கு நிகராகி விடுமா என்கிறா போலே சீதை கூறினாள். கேட்டுக்கொண்ட ராவணன் முதலில் கோபமுற்றான். ஆனாலும் பின்னால் பேசத் தொடங்கி, நீ ராமனுக்கு என்னென்ன பெருமகள்னு சொன்னாயோ அது அத்தனையும் எனக்கு இருக்கிறது, ஒருபடி மேலேயே இருக்கிறது. புலஸ்தியர் மகரிஷி அவருடைய குலத்தில் பிறந்தவன் நான், அதனால் பிறப்பால் உயர்ந்தவன். என்னுடைய பலம், என்னுடைய வீரம் உலகமே அறியும். இந்திரன் முதலான தேவர்களையே ஜெயித்தவன், கைலாசத்தையே அசக்கி பார்த்தவன், காற்று வீசவும் சூரியன் ஒளிவிடவும் கூட என்னிடம் அனுமதி கேட்டுத்தான் லங்கைக்குள் புக வேண்டும். என் அழகுக்கு குறையா? என் நாட்டில் பிரஜைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் பிரஜைகளை பார்த்துக் கொள்ளுகிறேன். என் புகழ் திக்கட்டும் பரவி இருக்கிறது, என்னை கண்டாலே லோகம் நடுங்குகிறது என்றெல்லாம் தன் பெருமைகளை பட்டியலிட்டான். இப்போ இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது படிப்பு, அழகு, குலப்பிறப்பு, குடிப்பிறப்பு, பிரஜைகள் சந்தோஷமாக இருப்பது, இது எல்லாமே இருவரிடத்திலும் இருக்கிறதே. அப்ப நாட்டு மக்களாகிற நாம் எப்படி முடிவெடுப்பது? பிரஜைகள் இப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். ராமன் ஆண்டாலும் சந்தோஷம்தான். ராவணனும் லங்கையில் இருக்கிற பிரஜைகளை அவ்வளவு நன்றாகத்தான் பார்த்து கொண்டான். அப்படி இருக்கும்போது சீதை என்ன சொல்லுவாள்? தர்மத்தின் வழி நடக்கிறானா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். மற்ற எல்லாம் இருந்தாலும் தர்மத்தின் வழி நடந்தாரா? பிரஜைகளை தர்மத்தின் வழி நடத்துகிறாரா? இதைத்தான் வைத்து ராமனா அல்லது ராவணனா என்று முடிவு செய்ய வேண்டும். ராவணன் சொல்லும்போது, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தேன், சிறந்த படிப்பாளி, வீரன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார். இவையெல்லாம் பலரிடத்திலும் இருக்கலாம். அதை காட்டிலும் இரக்கம் கொண்டவரா,
யாரும் அவரை பார்த்து பயப்படுவதில்லையா, பிரியத்தோடு நெருங்குகிறார்களா? இதெல்லாம் இருந்தால்தான் சிறந்த அரசனாக முடியும். அதெல்லாம் ராவணனிடத்தில் இருந்ததா? இல்லையே. தன் அண்ணனான குபேரன் அவரிடத்திலேயே சண்டையிட்டு அடித்து பிடுங்கி கொண்டு வந்தார். ஒரு சிலர் ராவணன் பக்கத்தில் இருப்பவர்களே நல்லது எடுத்து சொன்னாலும் அவர் சொன்ன நல்லதெல்லாம் அவன் காதில் ஏறவே இல்லை. சீதையை தூக்கிச் செல்ல வந்தபோது அதைவிட ஒரு அதர்மமான காரியம் இருக்க முடியாது. நேர் அப்படி ஒரு அதர்மத்தை செய்து கொண்டே, குற்றம் இழைத்து கொண்டே நான் ராமனுக்கு நிகர்னு சொல்ல பார்த்தால் ஒரு நாளும் சீத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனால் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்போ அழகாக பிறந்திருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நிறைய பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டால் அதனால் பெருமை வந்துடுமானால் வராது. கோபப்படுவதில்லை, இரக்கத்தோடு இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், யாரும் என்னை வந்து பார்க்கலாம், எந்த படாடோபம் இல்லை, பிரஜைகளுடைய நன்மையிலேயே நோக்காக இருக்கிறேன், தர்மத்தில் நோக்காக இருக்கிறேன். இவையெல்லாம் இருந்தால்தான் சிறப்பு. அப்ப சீதையும் ராவணனும் உரையாடினதை வைத்து வெறுமனே இந்த பெருமகளெல்லாம் இருந்ததுக்காக ஒருத்தர் பெரியவராக முடியாது. அதனாலேயே அவர்தான் இலங்கையை சிறப்பாக ஆண்டார் என்று சொல்லிவிடவும் முடியாது. சீதை அதைத்தான் கடைசியாக கூறி, ஒரு நாளும் நீ நிகராகப் போவதில்லை, தர்மத்தின் வழி நடப்பவர் ராமர். அது எங்க தெரிந்து கொள்ளலாம்? இப்ப அவர் இல்லாதிருக்கும் போது நீ வந்து என்னை இப்படி பேசுகிறாய், இதிலிருந்தே உன் அதர்ம புத்தி வெளிப்பட்டு விடுறது. அதர்மத்தின் வழி போபவனுக்கு எத்தனை பெருமைகள் இருந்தால் என்ன? அதெல்லாம் ஏதோ சில காலத்துக்கு செல்லுமே தவிர நீண்ட காலத்துக்கு தாங்காது. தன்னிடையே தர்மம் வென்றுவிடும், அதர்மம் தலைகுனிந்து மாண்டுவிடும். இந்த விஷயத்தை ராவணன், சீதை ஆகியவர்களுடைய உரையாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே அப்படி ஒரு கர்வம் எப்போதாவது வருமானால் அது கூடாது, அதனால் லாபமில்லை என்று சொல்லி தலை வணக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.